ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவும் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஆகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் காட்ட போகிறேன். அதுக்கு பச்சை பட்டாணியை வந்து ஊற வச்சு அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். குக்கரில் போட்டு ஒரு 6-7 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியனு, ஒரு 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, சோம்பு 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம விழுதாக நல்லா அரைச்சி வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா சோம்பு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்கணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை எடுத்து போட்டுட்டு அது கூட வந்து 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1 ஸ்பூன் உப்பு. ஆல்ரெடி நம்ம பட்டாணி வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம வேக வச்ச பட்டாணியோட தண்ணியை முக்கியமாக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் தான் எல்லா சத்தும் இருக்குது. ஸோ அந்த தண்ணியை இதில் ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கிரேவி மாதிரி அது கொதிச்சு வரும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து பேக்கரியிலேருந்து குட்டி குட்டியாக பன்னு வாங்கிட்டு வந்தேன். என் பசங்களுக்கு இந்த பன்னு ஸ்டஃபிங் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ வெறும் பன்னாக சாப்பிடாமல் இந்த மாதிரி பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த மசாலாவை உள்ளே வச்சு நல்லா நெய் ஊற்றி நம்ம இது பண்ணிக்கணும். அது மேஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து கிளாஸை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுறேன். என்கிட்ட மேஷர் இல்லை. ஸோ அதனால் நான் கிளாஸோட பின்பக்கத்தை வச்சு நல்லா அழுத்தி விட்டேன்னா பட்டாணியெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி நல்லா மேஷ் ஆகிடும். அப்புறம் உள்ள ஸ்டஃபிங் வைக்க ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு பன்னாக எடுத்து கட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டு பட்டரில் டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெய்லையும் போட்டு சுட்டுட்டேன். நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு இருக்கும். தொட்டுக்க இதையும் வச்சு நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இன்னொரு பார்த்திங்கன்னா 2-in-1 டிஷ்ஷாக நம்ம இந்த மசாலா வேர்க்கடலே மசாலா பட்டாணியை வெறும்னே சாப்பிட்லாம். ஆனியனை கட் பண்ணி அது மேலே போட்டுட்டு கார்ன் சிப்ஸ் அது மேலே போட்டுட்டு அப்படியேவும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை வெறும் இந்த பஜ்ஜியை எடுத்து நீங்கள் அதை தொட்டுட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்காக நான் மேலே அதை வச்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.